Hi friends, welcome to Raja Techno. இன்னைக்கு நம்ம சேனல்ல behind electronics டாபிக்ல ஒரு AC அடாப்டர்ல என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு and அதெல்லாம் எப்படி வர்க் ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க தான் வந்து இது பிரைமரி செக்ஷன், இது செகண்டரி செக்ஷன். இங்க தான் வந்து நமக்கு AC இன்புட் கிடைக்கும். 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் AC இன்புட் கிடைக்கும். இங்க நியூட்ரல் அண்ட் லைன்னு இருக்கு பாருங்க, இங்க தான் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து சோக் காயில். இது எதுக்குன்னா AC கரண்ட்ல இருக்க ஹை ஃப்ரீக்வன்சி எல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இங்கே சோக் காயில். அப்புறம் இங்கே இருக்கிறது லைன் ரெகுலேட்டர். இது எதுக்காகனா ஒரு கான்ஸ்டன்ட்டான வோல்டேஜ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இங்கே இருக்குது. அப்புறம் இது வந்து பாக்ஸ் டைப் ஃபியூஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா ஹை வோல்டேஜ் வரும்போது இது மெல்ட் ஆகி சர்க்யூட் ஓப்பன் ஆக்கிடும். அப்புறம் இது வந்து தெர்மிஸ்டார். ஸோ டெம்பரேச்சர் அதிகமாகும் போது இது வந்து ஹையர் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் பேரிஸ்டார். ஹை வோல்டேஜ்லேருந்து எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பேரிஸ்டார் இருக்குது. அப்புறம் இது வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். ஸோ இங்கே 4 டயோடு இருக்கும். இதுதான் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். ஸோ இது எதுக்காக இருக்குன்னா ஏசி கரண்ட்டை டிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இருக்குது. அப்புறம் இது வந்து மெயின் ஃபில்டர் கெப்பாசிட்டர். ஸோ இதில் தான் வந்து வோல்டேஜ் ஸ்டோர் ஆகும். அப்புறம் இங்கே இருக்கிறது இது ஃபுல்லாமே வந்து ரெக்டிஃபையர் சர்க்யூட்ஸ் இருக்கும். இதோட ஜாப் என்னென்னா ஏசி கரண்ட்டை ஹை ஃப்ரீக்வன்சி டிசியாக மாற்றுறதுக்காக தான். ஸோ ஹை ஃப்ரீக்வன்சியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் இங்கே ரெக்டிஃபையர் சர்க்யூட் இருக்கும். அப்புறம் இது வந்து மாஸ்ஃபெட். இங்கே மாஸ்ஃபெட் எதுக்காக இருக்குன்னா ஹை ஸ்பீட் ஸ்விட்சிங் ஆக்ஷன்ஸ்க்காக. அப்புறம் இங்கே டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இந்த ஹை ஃப்ரீக்வன்சி டிசியை வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரி வைண்டிங்ஸில் கொடுத்தோம்னா அது வந்து ஸ்டெப் டவுன் ப்ராசஸ் பண்ணி ஒரு கான்ஸ்டண்ட்டான டிசி அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் இங்கே ஸ்காட்கி டயோடு இருக்குது. ஸ்காட்கி டயோடு எதுக்காகனா ஸ்விட்சிங் ஆக்ஷன்ஸ்க்காக தான் சீன். ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து கான்ஸ்டண்ட்டான டிசி அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஸ்காட்கி டயோடு இருக்குது. அப்புறம் இது எல்லாமே ஃபில்டர் சர்க்யூட்ஸ். இது எதுக்குன்னா ஸ்மூத்தன் பண்ணுறதுக்கு, அந்த டிசி வோல்டேஜை ஸ்மூத்தன் பண்ணுறதுக்காக இருக்குது. ஸோ இந்த வாய்ஸ் வழியாக நமக்கு கான்ஸ்டண்ட்டான டிசி வோல்ட் கிடைக்கும். ஸோ இதோட அவுட்புட் என்னென்னா 19 வோல்ட் கிடைக்கும். இப்போ நமக்கு இன்புட் வந்து 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் ஏசி கிடைக்கும் போது அவுட்புட் வந்து 19 வோல்ட்டாக அதை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம லேப்டாப், டிவி இந்த மாதிரி பல டிவைசஸ்லாம் ஒர்க் ஆகுது. ஸோ இதான் இதோட ஒர்க்கிங். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ராஜா டெக்னோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.